மிருகஸ்ரீஷம், சித்திரை, அவிட்டம். உங்களுக்கு இது ஒரு சாதாரண நாளாக வச்சுக்கோங்க. தேவையில்லாமல் வீண் அலைச்சல், தேவையில்லாத செலவு, உடம்பு ஒரு அன்வான்ட் டயர்ட்னஸ் இதெல்லாம் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் எதுவும் பெருசாக நீங்கள் ஈடுபட வேண்டாம். இன்றைக்கி நாளை மிக 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 நார்மல் நாளாக வச்சுக்கோங்க. திருவாதிரை, சுவாதி, சதயம். இன்றைக்கி ப்ராஃபிட்டபிள் டே. இன்றைக்கி ஃபினான்ஷியலாக ப்ராஃபிட்டபிள் டே. ஆனால் தேவையில்லாமல் உங்கள் சீனியர்ஸோட சண்டை, ஆஃபீஸில் சீனியர்ஸோட சண்டை சச்சரவுகள்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அன்வான்டாக எதுவும் பேச வேண்டாம். இந்த நாளை சாதாரண ஒரு நாளாக நீங்கள் கொண்டு போங்க. உங்களுக்கு ஒரு மிகச்சிறப்பான நாள். வசு, விசாகம், பூரட்டாதி. இன்றைக்கி ஃபினான்ஷியலாக ஸ்டக்கப்பார மாதிரி இருக்கும். தேவையில்லாத அலைச்சல்ஸ் இருக்கும். எந்த முயற்சியும் நீங்கள் புதுசாக எதுவும் ஆரம்பிக்க வேண்டாம். எந்த முயற்சி எடுத்தாலும் அது தள்ளி போடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கே தவிர அது சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நாளைக்கு அனுஷம், உத்திரட்டாதி. ரொம்ப ரொம்ப குதூகூலமான நாள் உங்களுக்கு. இன்றைக்கி எல்லாமே நல்லா நடக்கும். நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அந்த காரியங்கள்லாம் சிறப்பாக நடக்க முடியும். ஏதாவது நல்ல செய்தி வரணும்னு எதிர்பார்த்தீங்கன்னா அந்த செய்தி உங்களுக்கு சேரும். இது ஒரு மிகச்சிறப்பான நாள் உங்களுக்கு. ஆயில்யம், கேட்டை, ரேவதி. இன்றைக்கி நீங்கள் எந்த புது முயற்சியும் எடுக்க வேண்டாம். ஏன்னா இன்றைக்கி எது எடுத்தாலும் அது டிலே மெதுவாக ஸ்லோமோவில் போகும். அதனால் எதுவும் புதுசாக எடுக்க வேண்டாம். சாதாரண நாளாக வச்சுக்கோங்க. எப்பவும் போல் காலையில் எழுந்திரிச்சு ஆஃபீஸ் போக இல்லை மற்ற வேலைகளை பார்க்க வீட்டுக்கு வரேன்றங்க. வேறு எந்த அன்வான்டாகவும் புதுசாகவும் எந்த வேலையும் செய்ய வேண்டாம். நன்றி, வணக்கம்.